வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது எப்போதும் நல்லதனமாக இருப்பது. எப்போதும் நல்லதனமாக மனதையும் உடலையும் வைத்திருப்பது சிறந்த கலை. இரவு தூங்கும்போது நல்லதனமாக தூங்குதல். காலை துயிலெழுந்து தூங்கப் போவது வரை நல்லதனமாக மனதையும் உடலையும் வைத்திருத்தல். தட்ப வெட்ப நிலை மாறி மாறி வரும். சூழ்நிலைகள் மாறி மாறி வரும். மழை பெய்யும், குளிர் வீசும், புயல் வீசும், இடி இடிக்கும். இதில் நமக்கு சாதகமாக இருப்பதும் தடைகளும் வரும். இவை அனைத்தையும் தாண்டித்தான் ஒவ்வொரு நாளையும் கழிக்க வேண்டியுள்ளது. அநேகமாக குறிக்கோள்களை உடையவர்களுக்கு இதன் தாக்கம் இராது. நினைவு செயல் பூராவும் குறிக்கோளில் இருக்கும். சுற்றுப்புற சூழ்நிலைகளில் எது மாறினாலும், எது நிகழ்ந்தாலும், தனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அதை பெரிதாக எண்ண மாட்டார்கள். எப்போதும் நல்லதனமாக இருப்பார்கள். குறிக்கோள் இல்லாதவர்கள்தான் செய்ய வேண்டியது எது என்று தெரியாது பார்த்தவற்றையும் கேட்டவற்றையும் உணர்வதையும் பெரிதாக நினைத்து உருகி அதையே பேசி அதிலே வாழ்ந்து உழலுவார்கள். இது தனி மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயம். நமக்கு நாமே ஏற்படுத்தும் ஒரு உணர்வும் சுபாவமும். குறிக்கோள் இருந்தால் அதை அடைய வைக்கும் சிந்தனையும் எதிர்பார்ப்பும் அது சம்பந்தப்பட்ட முயற்சியுமே இருந்து கொண்டிருக்கும். கேலி பேச்சுகள், பரிகாசங்கள், வெட்டி பேச்சுக்கள் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது. குறிக்கோளை தவிர மீதியெல்லாம் சாதாரணமாக தோன்றும். இதுதான் மனதை நல்லதனமாக வைத்திருத்தல். நல்லதனமாக மனதை வைத்திருந்தால் ஆலோசனைகள் விரிவடையும், சிந்தனைகள் வலுப்பெறும், எதிர்பார்ப்புகள் உருவாகும். நாம் நமக்கென்றும் ஒரு தனி உலகில் வாழும் தன்மை ஏற்படும். நம் சிந்தனையில் ஒரு தனிப்பட்ட நமக்கு உகந்த உலகில் வாழ்வோம். இவ்வுலக கிரியைகள் ஏதினாலும் எந்த பாதிப்பும் நமக்கு வராது. அப்படி வந்தாலும் பாதிப்பை உணரமாட்டோம். வேதனைகளை பற்றி நினைக்காமல் சாதனைகளை பற்றி நினைக்கும் தன்மை உள்ளத்துக்கும் உடலுக்கும் பெரும் சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் நல்லதனமாக வாழும் முறையை கையாண்டால் பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் உருவாக்கலாம். தொலைநோக்கு சிந்தனையும் பார்வையும் ஏற்படும். நாம் எதை செய்தாலும் நமக்காக தான் செய்கிறோம். இதன் நிமித்தம் பலர் பயனடையலாம். நமக்காக என்ன செய்தாலும் இன்பமும் சுறுசுறுப்பும் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் நல்லதனமாக இருத்தல்.